இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமி படத்துல வர பெருமாள் பிச்சையை யாராலையுமே மறக்க முடியாது. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் கொடி கட்டி பறந்த வில்லன் நடிகர் கோட்டா சீனிவாசராவ். ஆந்திராவை சார்ந்த கோட்டா சீனிவாசராவ் தெலுங்குல பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லயும் வில்லன் கதாபாத்திரத்திலையும் நடிச்சு பிரபலமானவர். வயது மூப்பு காரணமா கடந்த 2 ஆண்டுகளாகவே உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில இருந்துட்டு வந்த இவர் சிகிச்சை பலனளிக்காம இன்னைக்கு காலை இயற்கை எய்தியிருந்தாரு. தமிழ், ஹிந்தி, கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழி படங்கள்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் முன்னாள் அரசியல்வாதியும் கூட. இவர் 1999 இருந்து 2004 வரைக்கும் விஜயவாடா கிழக்கு பகுதி எம்எல்ஏவா வேலை பார்த்திருக்காரு. 1978 ஆண்டு தெலுங்கு திரைப்படமான பிரயாணம் கிரீடு அப்படின்ற படம் மூலமா திரையுலகில் அறிமுகமானாரு. கடந்த 2003 ஆண்டு ஹரி இயக்கத்துல வெளியான சாமி திரைப்படம் மூலமா தமிழ் திரையில சூப்பரான வில்லனா அறிமுகமானாரு. அந்த திரைப்படத்துல அவர் ஏற்று நடிச்ச பெருமாள் பிச்சை அப்படின்ற வில்லன் கதாபாத்திரத்துல அவருடைய தனித்துவமான நடிப்பால ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருந்தாரு. கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளா திரையுலகில் தனக்கென தனி இடத்தை பிடிச்ச கோட்டா சீனிவாசராவ் நடிகர், பாடகர், டப்பிங் கலைஞர்னு பன்முக திறமையால இதுவரைக்கும் 750 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இவர் தமிழ்ல திருப்பாச்சி குத்து, கோ, சகுனி போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்புல கடைசியா 2003 ஆண்டு சுர்வன சுந்தரி அப்படின்ற படம் வெளியாகி இருந்தது. இவருக்கு 2 மகள்கள், 1 மகன். இவருடைய ஒரே மகன் ஆஞ்சநேய பிரசாத் 2010 ஆண்டு ஹைதராபாத்ல நடந்த ஒரு சாலை விபத்துல உயிரிழந்துட்டாரு. இந்த நிலையில உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு உயிரிழந்த கோட்டா சீனிவாசராவ் மறைவுக்கு சினிமா துறையினர், ரசிகர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.